50 கோடி ரூபாய்க்கு அந்த திடக்கழிவு மேலாண்மைக்கான மீட்டிங் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 டன் குப்பையை வந்து கிளீன் பண்ணி அந்த பேஸ்ட் மிச்சமாக அதுக்கு இந்த செய்வெளி கொண்டு திடக்கழி சுரங்கத்தில் எரிக்கிறதுக்காக அங்கே போயிடும். அப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 நாள்லேயே கிளீன் போட்டு போட ஆரம்பிச்சுன்னா ஒரு 10,000 டன் அதுக்கப்புறம் அதை மக்களும் நம்ம பத்திரமா நடக்காது. அது ஒரு இது வராது. நம்ம குரல் கொடுக்கணும், நம்ம போய் பேசணும்னு சொல்லலாம். நீங்கள் எம்பி ஆக்கியிருந்தாங்கன்னா மதுரையில் நாங்கள் எம்பி ஆனோம்னா இந்த 10,000 கோடி முதலீடு பண்ணுறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ அன்னைக்கு ஒரு தேதிக்கு என்ன கிடைக்குதோ அதை பார்த்து ஒரு ஓட்டு போட்டு போகிற நிலை இருக்குது. அவனுக்கு அரசியல்வாதிக்கு அது வசதியாக இருக்குது. அவனுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு நீங்கள் கேட்டால் தான் அவனுக்கு அவனால் செய்ய தெரியாது, செய்ய துப்பில்லை. ஒரு ஓட்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா நாங்கள் ரொம்ப ஈஸியாக தப்பு தப்புன்னு கொடுத்துட்டு 5 ரூபா அரை மணி நேரத்தில் சேவை. ஆமாம், முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு 10 கோடி இருந்தால் போதும். 1 லட்சம் பேருக்கு 1000 ரூபா செஞ்சோம். 1 லட்சம் பேருக்கு ஓட்டு போட 1000 ரூபா கொடுத்தா 10 கோடி தொழிலாக 15 கோடி அவனால் சம்பாதிக்கிறாரு. 15 கோடி சம்பாதிச்சு கொடுத்தாச்சுன்னா எப்படி ஒரு 50-60 கோடி எடுத்துலாம் அடுத்த தேர்தலே கொடுப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பெருசாக கேளுங்களேன், இந்த குப்பையெல்லாம் எடுக்க எம்எல்ஏன்னு சொல்லி பாருங்க. எந்த எம்எல்ஏவுமே நான் உங்கள் தொகுதி மட்டும் சொல்லுங்கள், அவருக்கு தெரியாது. வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, என்ன அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே செய்வார். அவர் கூட வச்சுக்கிட்டா வந்து பண்ணுறாரு. நாம அப்படி இல்லை. நாம வளரணும், மதுரை வளரணும், தொழிலாளர் வளரணும். அதனால நாடு வளரணும். இந்தியா வளரணும்னா எப்படி வளரும்? நீங்களும் நானும் வளர்ந்தாலும் இந்தியா வளரணும். நீங்க வளரணும்ல, அப்போ இந்தியா வளரணும். சராசரி தனிநபர் வருமானம் கூடணும். அதுக்காக நம்ம நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுனா என்கிட்ட இல்லை, இல்லை பணம் இல்லை. ஆனா 5 வருஷத்துக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னா என்கிட்ட இருக்கு, யோசனை இருக்கு, அதை செயல்படுத்துற கடமை இருக்கு. சரியா தல? ரொம்ப சந்தோஷம்.